தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சாலையில் சென்று கொண்டிருந்த போது மழை நீர் தெரித்ததால் கோபமான கார் ஓட்டுநர் ஒருவர் இளைஞரின் கை விரல்களை கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மோசமான சம்பவம் நடந்தது எங்கே என்பதை இப்போது பார்க்கலாம். பெங்களூருவின் மெஜஸ்டிக் அருகில் வசிப்பவர் ஜெயந்த். இவர் கடந்த 25ஆம் தேதி தன் மனைவியுடன் லூலு ஷாப்பிங் மாலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். சில நாட்களாக பெங்களூருவில் மழை பெய்வதால் ஓக்லிபுரம் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த சுரங்கப்பாதையில் ஜெயந்த் காரை ஓட்டி செல்லும் போது அருகில் சென்ற மற்றொரு கார் மீது மழை நீர் தெரித்துள்ளது. இதனால் கோபமடைந்த அந்த கார் ஓட்டுநர் ஜெயந்தை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஜெயந்த் காரில் புறப்பட்டு சென்றுள்ளார். இருப்பினும் சமாதானம் அடையாத அந்த கார் ஓட்டுநர் லூலு மால் வரை ஜெயந்தை பின்தொடர்ந்திருக்கிறார். பின்னர் ஜெயந்தின் காரை வழிமறித்து அவரை காரில் இருந்து கீழே இழுத்து தாக்கி அவரது முகத்தில் ஓங்கி குத்தி இருக்கிறார். அது மட்டுமின்றி அவரது வலது கைவிரலை கடித்து குதறிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த தாக்குதலில் ஜெயந்தின் விரல்கள் கிழிந்து ரத்தம் கொட்டியது. பின்னர் அங்கிருந்தவர்கள் ஜெயந்தை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து ஜெயந்த் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய அந்த கார் ஓட்டுநரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.